அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவின்படி அக்டோபர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வங்கக்கடல் பகுதியில் நிலவிய மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடந்துள்ள நிலையிலும் அதன் தாக்கம் குறையாமல் இருப்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதை பத்தி மேலும் சில கூடுதல் தகவல் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய மோந்தா தீவிர புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரம் ஏனம் கடலோர பகுதியில் மசூலிப்பட்டினம் காக்கிநாடாவிற்கும் இடையே நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. இன்று அதிகாலை புயலாக வலுக்குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறைந்து ஆந்திரா பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறையக்கூடும். நேற்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியை கடந்து நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அக்டோபர் 30ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். மேலும் தமிழகத்தில் கனமழையின் தாக்கம் குறைந்துள்ளதால் இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. நன்றி, வணக்கம்.